பழனிசாமி முதல் முறையாக முதலமைச்சர் ஆன போது இந்த செய்தித்தாள் பழனிசாமியை விபத்தில் முதல்வரானவர் என்று ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் என்று நாங்கள் தலைப்பு வைத்திருந்தோம். ஒரு வருடத்தை முடித்த போது அவர் சமாளித்து விட்டார். சர்வைவர் என்று நாங்கள் தலைப்பு வைத்திருந்தோம். அந்த அவருடைய ஆட்சி முடியும் தருவாயில் ஒரு வலிமையான தலைவர் என்ற முறையில் ஸ்ட்ராங் மேன் என்று நாங்கள் தலைப்பு வைத்திருந்தோம். இதுவே பழனிசாமியோட வளர்ச்சியை நமக்கு உணர்த்துகிறது. ஸோ 24ல் பிஜேபி இல்லாமல் தனியாக நின்றதாகட்டும், அதற்கு பிறகு கட்சியை நடத்துவதாகட்டும், தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தில் முதல்கட்ட பிரச்சாரத்தில் ஸ்டாலினோட விமர்சனங்களுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருவதாக இருக்கட்டும், எடப்பாடி ஒரு தன்னிச்சையாக தான் ஒரு தலைவர் என்பதை நிறுவிவிட்டார். எடப்பாடியோட வளர்ச்சி வெளிப்படையாக தெரிகிறது அப்படின்ட்டு அருண்ராம் எழுதியிருக்காரு. கூடுதலாக இவங்க ரெண்டு பேரும் உனக்கு நான் தான் எதிரின்றது திமுக அதிமுக ரெண்டு பேரும் நிறுவிட்டாங்க. விஜய் நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றத விஜய் இனி நிறுவ வேண்டிய கட்டாயத்தில் விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார். இது வரைக்கும் விஜய் நடத்தினது 2 நிகழ்ச்சி, ஒன்று பரந்தூர், ஒன்று இந்த கஸ்டோடியல் டெத்துக்காக நடத்த நிகழ்ச்சி. இதை தாண்டி விஜயோட அரசியல் செயல்பாடுகள் பெரிதாக இல்லை. விஜய் தான் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே கூட தான் சண்டைன்றதை எடப்பாடியோட இந்த முதல்கட்ட பிரச்சாரம் நிரூபித்து விட்டது அப்படின்ட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்காங்க.